இன்னொரு அடியானை பற்றி பேசி இன்னொரு சகோதரனுடைய மானம் மரியாதையிலே விளையாடி அவனுடைய குறைகளை வெளிப்படுத்தி அவனுடைய மன உளைச்சலுக்கு ஆளாகி அவனுடைய மனதை புண்படுத்தி, அன்புக்குரியவர்களே, ஒரு உம்ரா அல்ல, 1000 உம்ரா செய்தாலும் சரி, காபாவினுடைய திரைச்சீலையை பிடித்து தொங்கி தொங்கி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக ஒரு இரவு முழுக்க உங்களுடைய ஆத்மாவின் முழு கண்ணீரையும் வடித்து அல்லாஹ்வுடைய மாளிகையில் சுஜூது செய்தாலும் சரி, தௌபா செய்தாலும் சரி, அந்த மனிதன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் அந்த பாவத்திற்கு உங்களை மன்னிக்க மாட்டான், மன்னிக்கவே மாட்டான் அல்லாஹ். இது என்னுடைய வார்த்தை அல்ல. இந்த உலகத்தில் சத்தியத்தை மட்டும் பேசிய தலைவருடைய வார்த்தை, வஹியை மட்டும் பேசிய தலைவருடைய வார்த்தை. ஒரு அடியானுக்கும் இன்னொரு அடியானுக்கும் இடையிலான குற்றம், அந்த அடியான் அவனை மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் ஒரு பொழுதும் அவனை மன்னிக்க மாட்டான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உணர்ந்து பாருங்கள் சகோதரர்களே, உணர்ந்து பாருங்கள். எத்தனை பேரை பற்றி பேசியிருப்போம், எத்தனை தவறுகளின் ஆதாரம் இல்லாமல் கதைத்திருப்போம், எத்தனை யூகங்களை பேசி இருப்போம், எத்தனை தகவல்கள் வருகிற பொழுது சரியா பிழையா என்று பார்க்காமல் அடுத்தவர்களிடத்தில் சொல்லி இருப்போம், வீட்டிலே மனைவியிடத்தில் பேசி இருப்போம், பிள்ளைகளிடத்தில் சொல்லி இருப்போம். இப்படி சொன்னார்கள், இப்படி கதைக்கிறார்கள், இப்படி பேசுகிறார்கள் என்று அடுத்தவர்களுடைய மரியாதையில் எத்தனை தடவை விளையாடி இருப்போம்.